If God be for me, who can be? அவர் தெரிந்தெடுத்துக் கொண்டு அவர் அபிஷேகித்தவர்கள் மாத்திரம்தான் அவருக்கு பிரியமானவர்கள். அகத்துல ஒரு துக்கம் உண்டாகும், மனசோர்வு உண்டாகும், அது முகத்துல எதையோ பறி கொடுத்துட்டு போறவங்க மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். காரணம் என்ன? அபிஷேகத்தை இழந்ததுனா. நம்முடைய தெய்வம் பிரபஞ்சத்தின் தெய்வம். அந்த பிரபஞ்சத்துல சொன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். உன் பாவம் இல்லாம, உன் மீறுதல் இல்லாம, உன் அக்கிரமம் இல்லாம தெய்வம் உன்னை கைவிடுவதில்லை. வேதம் அதற்கு சாட்சியாயிருக்கிறது. ஒருத்தனையும் அவர் இதுவரை கைவிட்டதில்லை. எவரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ, இந்த சத்தியத்திற்கு செவிவிடாமல் போனார்களோ, அவர்களுடைய வேல்யூ என்னன்றதே நமக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்மள இறங்கும் போது ஒரு உஷ்ணம் உண்டாகும், சிலருக்கு ஒரு சில்னஸா இருக்கும், சிலர் கையடித்து ஆவில நிரம்பி துள்ளி குதித்து உளுந்து எழும்பி கீழெல்லாம் புரண்டு எழும்புவாங்க. ஆவியானவர் வருவதற்கும் வந்ததற்குமான அடையாளம் அது. அதே போல ஆவியானவர் போகும்போது சரீரத்தை ஒரு குலுக்கி நீ பாவம் செஞ்சுட்ட, உங்ககிட்ட என்னால இருக்க முடியாது, நீ அத்தையா சொல்லிட்டு போயிருக்காரா? சொல்லாம தான் அவனுக்கு சட்டம் கொடுத்தார். ஆனால் சட்டங்களை மீறி, தேவ கொடுத்த எச்சரிப்பை மீறி, அவனுடைய பிரதிஷ்டையை மீறி, நான் யார் என்பதை மறந்து உலகம் மோகத்துக்காக, உலகத்திற்காக இதை விட அது எனக்கு நன்றாய் இருக்கிறது என்று ஓடினார். அங்கே வாழ்ந்தார். அந்த பாவத்திலே வாழும் போதும் அவன் எழும்பினான். எழும்பும் போதெல்லாம் பலன் இருந்தது. எப்ப அபிஷேகத்தை இழந்தானோ, அபிஷேகம் இழந்த போது அவனுடைய பலனும் குந்தி போனது. அவன் முன்போடு எழும்பினான். ஆனா எழும்பி சத்ருவை அடித்தானா? இல்ல. சிம்சோன் என்றால சத்துருக்களின் சேனை நடுங்கினது. பயந்து ஓடினார்கள். அவனுடைய பலம், அவனுடைய பராக்கிரமம் எல்லாம் அவன் மேல இருந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூ ஆகும். அந்த அபிஷேகத்தை இழந்தான். சத்துருக்கள் அவன் மேல் கை போட ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு சத்துருக்கள் இல்லை, ஆனா போராட்டம் இருக்கிறது. சத்துருக்களின் கிரியை இருக்கிறது. மாந்திரிகத்தின் வல்லமை உண்டு. கிரியை இருக்கிறது. வியாதியின் கிரியை இருக்கிறது. நீ இழப்பாயானா தேவன் கொடுத்த அபிஷேகத்தை உன் ஆசைக்காக, உன் மனப்போன போக்குக்காக, உன் இஷ்டத்துக்காக உன்னுடைய வேல்யூ நீ இழப்பாயானா சிம்சோனை போல இந்த போராட்டங்கள் உன்னை மேற்கொள். முதல் வசனத்துல அங்க எழுதிட்டா அந்த நீதியானியர்கள் அவர்கள் மேல் எழுப்பினதற்கு காரணம் இஸ்ரவேல் அவன் குடும்பம் திரும்பவும் பாவம் செய்தான். நம்முடைய தெய்வம் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர். பாவமானா எழுதி போயிடுவார். ஆனா பாவியை மாத்திரம் நேசிக்கிறார். பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவர். பாவம் செஞ்சவனை நேசிக்கிறார்.
அல்லேலூயா. அவனை தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி இந்த அபிஷேகத்துக்கு பாத்திரவானாய் அவனை மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். ஆதலால் அவருடைய வருகை நாட்கள் சமீபத்திருக்கிற இந்த கடைசி நாட்களில தேவ ஜனமே, தெய்வம் பிரபஞ்சத்தின் தேவனாய் இருக்கிறார். அதை மனதலை கொண்டு அந்த தெய்வத்திற்கு பெஸ்டானவனாய் கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். மரணம் வரை, கர்த்தருடைய நாள் வரை அந்த பெஸ்டாய் வாழ இந்த காலவோளை உன்னை ஒப்புக்கொடு. இந்த பூமியில மனிதர்கள் உண்டு. வானத்துக்கு மேல யார் இருக்கிறார்? தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் அவர் தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெய்வம் தான் இந்த பூமியில உன்னை பெஸ்டானவனாய் ஏற்படுத்தி இருக்கிறார். அவசரமும் யாக்கோபும் அதை தான் சொல்லுகிறார். அவரு இந்த சிருஷ்டிகளில் எல்லாம் அல்லேலூயா தேவ தூதர்கள் நம்மை விட பலம் உள்ளவர்கள், நம்மை விட அழகுள்ளவர்கள், நம்மை விட தேவ சமூகத்துல அதிகமாய் காத்திருக்கிறவர்கள், அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறவர்கள். நல்லா சொல்லணும்னா 24 மணி நேரமும் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் அவன் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறான். அவனை விட நாம் துதிக்கிற துதியை அவர் துதிக்கப்படுகிறார். அவர்கள் அவர் இருக்கிற இடத்துல அவரை கனப்படுத்துகிறார்கள். ஆனா நாமோ 66:1 நாம் வாசிப்பது போல அவருடைய பாதத்தில் நின்று நாம் அவரை துதிக்கிறோம். பெரிய தெய்வம் நம்முடைய துதிகளின் மத்தியிலே உலாவுகிறவராய் கடந்து வருகிறார். அவர் தான் நியமித்திருக்கிறார். அப்படியானா நிச்சயம் அதுவரை நம்மை நன்றாய் நடத்த அவர் தெய்வமாய் இருக்கிறார். நம்முடைய அழைப்பின்படிய இந்த கிறிஸ்தவ வாழ்வின் சிருஷ்டிப்பின்படிய தெய்வத்திற்கானவர்களாக, கர்த்தருக்கானவர்களாக, வசனத்துக்கானவர்களாக, சபைக்கானவர்களாக, சாட்சியானவர்களாக, தேவ நாமம் மகிமைக்காக வாழ்கிற கூட்டங்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. முதல் அவர் சிருஷ்டித்ததற்கு முதலே அவர் தேவனாய் இருந்தார். பலர் கேள்வி கேட்கிறாங்க, வானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி தெய்வம் எங்க இருந்தார்? அவரே தான் சொல்றாரு, இவைகள் ஜெனிப்பிக்கப்படும் முன்னே நான் இருந்தேன். வானத்தை தான் அவர் சிருஷ்டித்தார். பரலோகம் ஏற்கனவே இருக்கிறது. நிறைய முட்டாள்களுக்கு வேதம் தெரியாது. ஞானிகள் போல பேசுவாங்க, நம்மை வஞ்சிக்க பேசுவார்கள், நம்மை ஏமாற்ற பேசுவார்கள். அவர் பரலோகத்தின் தெய்வம், வானத்திற்கான தெய்வம் அல்ல. அவர் கைக்கான தெய்வம் அல்ல, அவர் பரலோகத்திற்கான தெய்வம். வானம் உண்டாகும் முன்னே பரலோகம் இருக்கிறது. அவர் அங்கே இருந்தார். இந்த பூமி இதெல்லாம் ஒழுங்கற்றதோ வெறுமையுமாய் இருந்தது. எப்போ பிசாசு விழுந்த போது அப்புறம் அவர் கீழே இறங்கி வருகிறார். வந்து வரும்போதே பிளான்ல தான் வராரு. உன்னை அழைப்பதற்கு முன்பாகவே அவருக்கு ஒரு பிளான் இருக்கிறது. உன்னை இப்படி வேல்யூவாய் வைத்திருக்க வேண்டும் என்று, உன்னை தன்னுடைய மகிமைக்கான பாத்திரமாய் இப்படி வணைந்திருக்க வேண்டும் என்று, உன்னை இப்படி அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அப்படிதான் மனிதனாகிய முதல் மனிதன் ஆதாமை சிருஷ்டிப்பதற்கு முன்பு
ஆதாமை படைக்கதான் இந்த பூமிக்கு அவர் வருகிறார். ಆದಾಮನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಈ ಭೂಮಿಗೆ தன் ಬರ್ತಾನೆ. சாயலான மனுஷனை உண்டாக்கவே ತನ್ನ ನೆರಳಿಗಾಗಿ ನೆರಳಿನ ಪ್ರಕಾರ திட்டமிட்டு பூமிக்கு வந்தவர் ಭೂಮಿಗೆ ಬಂದವರು திட்டமிட்டபடி உடனே மனிதனை உண்டாக்கவில்லை. ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರ ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿದ. மனிதனுக்கு தேவையானதெல்லாம் சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். ಮನುಷ್ಯನಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇರುವುದೆಲ್ಲವನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ. இப்ப சொல்லுங்க, ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರು. வானம் உண்டாக முன்னே தெய்வம் இருந்தாரா? ಈ ಆಕಾಶ ಉಂಟಾಗೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ದೇವರು ಇದ್ರೇ ಇಲ್ಲ? இருந்தார். ಇದ್ರು. அல்லேலூயா. இது சத்தியம். ಅದು ನಿಜ. ஆனா உலகம் மாற்றுகிறது. நீ நல்லா இருக்கிறப்பா, உங்க அம்மா அசிங்கமா இருக்கிறாங்கன்னு ನೀ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ, ನಿಮ್ಮ ಅಮ್ಮ ಅಸಹ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. அத கூட ಅದು ಕೂಡ ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ಹೌದು, ನೀನು ಹೇಳೋದು ಕರೆಕ್ಟ್. அங்க அழகு இல்லாம உனக்கு எப்படிதான் அழகு வந்துச்சு? ಅಲ್ಲಿ ಸುಂದರ ಇಲ್ಲದೆ ಇಲ್ಲೊಂದು ಹೆಣ್ಣು ಸುಂದರ. திருப்பி கேட்கவும் தெரியல, ತಿರುಗಿ ಕೇಳಕ್ಕೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. யோசிக்கவும் புத்தி இல்ல. ಆ ಮಾತಾಡೋದು ஏதோ முட்டாள் சொல்லுது, ಯಾವ್ದೋ ಮುಟ್ಟಾಳೆ ஏய், அதை விட அடி முட்டாள் ஆமா ஆமான்னு தலையாட்டு. ಅದಕ್ಕಿಂತ ಅಡಿ ಮುಟ್ಟಳ ಅಂತ ತಲೆ. ஏதும் தெளிவாய் இருக்கிறது. ಸತ್ಯವಿದ ಅರ್ಥವಾಗಿ அவருடைய சிருஷ்டி எல்லாம் ಅವರ ಸೃಷ್ಟಿಯಲ್ಲ இவ்வளவு நேர்த்தியானா ಕ್ರಮವಾಗಿದ್ರಿಂದ அவர் எவ்வளவு ಅವರು மகிமையும் மகத்துவம் நிறைந்த தெய்வமாய் இருப்பார். ಮಹಿಮೆ ಮಹತ್ವವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இதுவரை நடந்துராதது. ಇದುವರೆಗೆ ನಡೆಯಲಿರುವ சிருஷ்டிப்பின் நாளில் முதல் நாள் முதல் ಸೃಷ್ಟಿಯ ಮೊದಲೇ இந்நாள் வரை நடந்துராதது ಇದುವರೆಗೆ ನಡೆಯದಿರುವುದು நடக்க இருக்கிறது. ನಿಂತು ನಡೆಯಕ್ಕಿದೆ. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ನಮ್ಮನ್ನ ಸಿದ್ಧತೆ ಮಾಡ್ತಾ அவர் வரும்போது ಅವರು ಬರುವಾಗ இந்த பூமி தாங்காது. ಭೂಮಿ சூரியன் கருப்பு கம்பளம் ஆகும், ಸೂರ್ಯ சந்திரன் மறைந்து போகும், நட்சத்திரங்கள் எல்லாம் பூ உதிர்வது போல வானத்திலிருந்து உதிர்ந்து போகும் என்று எழுதியிருக்கிறார். ನಕ್ಷತ್ರಗಳು ಉದುರುತ್ತೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. சூரியன் இல்லையானா, ಸೂರ್ಯ ಇಲ್ಲದಿದ್ದರೆ, சந்திரன் இல்லையானா, ಚಂದ್ರ ಇಲ್ಲದಿದ್ದರೆ, வெளிச்சம் எங்கிருந்து உண்டாகும்? ಬೆಳಕು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ? அதற்கும் அவர் பதில் சொல்லுகிறார், நானே வெளிச்சமாயிருப்பேன். ನಾನೇ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? தம்முடையவர்களுக்கு அவர் வெளிச்சமாயிருப்பார். ಅವರು ಬೆಳಕಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. மோசேயை கர்த்தர் அழைத்தார். ದೇವರು ಕರೆದರು. அவனை கர்த்தர் சீனாய் மலைக்கு ஏறிவான்னார். ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹತ್ತಿ ಬಾ ಎಂದೆ. அவன் மலைக்கு ஏறினார். ಅವನು ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಿದ. அவன் திரும்பி இறங்கி வருகிறான். ತಿರುಗಿ ಇಳಿದು ಬರ್ತಾರೆ. ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க. ಜನರೆಲ್ಲ ನೋಡ್ತಾರೆ. மோசையினுடைய முகம் எப்படி இருக்கு? ಮೋಸೆಯ ಮುಖ ಹೆಂಗಿದೆ? எப்படி இருந்தது? பிரகாசமா இருந்தது. ಪ್ರಕಾಶವಾಗಿತ್ತು. அவன் சகோதரினால, ಸಹೋದರಿಯಿಂದ, அவன் கூட பிறந்த சகோதரனால, ಆ ಒಡಹುಟ್ಟಿದ ಸಹೋದರರಿಂದ, அவனுடைய ஜனங்கள்னால, ಅವನ ಜನರಿಂದ, சபையாரால ಸಭೆಯವರಿಂದ அவன் முகத்தை பார்க்க முடியல. ಅವನ ಮುಖವನ್ನು ನೋಡಲು அவன் தெய்வம் அல்ல, ಅವನು ದೇವರಲ್ಲ, மோசேதான். ಮೋಸೆನೇ. இன்னும் மோசேதான். ಇನ್ನು ಮೋಸೆನೇ. மரிக்க போகிறான். ಸಾಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தகப்பன் மரித்தது போல, ಅಂತೆ ಸತ್ತ ರೀತಿಯಲ್ಲಿ அவனுடைய சகோதரன் ஆரோன் மரித்தது போல, ಸಹೋದರ ಆರೋನ ತೀವ್ರ மோசையும் மரிக்க போகிற மனிதன் தான். ಮೋಸೆ ಸಾಯಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ஆனா ಆದ್ರೆ தேவ பருவதத்துல தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்துல அவன் உட்கார்ந்து இருந்தான், காத்திருந்தான். இறங்கி வரும்போது அவனுடைய முகம் ಅವನ ಮುಖ பிரகாசமாயிருந்தது. ಪ್ರಕಾಶವಾಗಿತ್ತು. ஜனங்க சொல்றாங்க, ಜನರೇ, மோசே ಮೋಸೆ, உன் மூஞ்ச மூடிக்க. ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ಮುಚ್ಚು. ஏன் ಯಾಕೆ? ஏன் மூடிக்க? உன் முகத்தை எங்களால பார்க்க முடியல. ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கொஞ்ச நேரம் தேவனோடு ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ದೇವರು நேரம் செலவிட்டு வந்த மோசேனுடைய முகத்தை சபையால் பார்க்க முடியவில்லை. ಮೋಸೆ ದೇವರ ಸಮಯವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಜನರಿಗೆ ಮುಖ இப்ப தெய்வமே வரப்போகிற நாட்கள் இது. ದೇವರ ಬೆಳಕೋಗ ದಿನಗಳು. எப்படி நாம் அவரை சந்திக்க போகிறோம்? ಯಾವ ರೀತಿ ನಾವು ಅವರನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ತೇವೆ? அல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலம் ಸಭೆಯ ವಾಸಸ್ಥಳ. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಅರ್ಥವಾಗಿರುತ್ತೆ. தேவரே ದೇವರೇ, எல்லாவற்றையும் ஆளுகிறேன். ಎಲ್ಲವನ್ನೂ ನೀವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற தெய்வம் அவர். ಪ್ರಪಂಚವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋ ದೇವರು. அல்லேலூயா. தேவனுக்கு சாட்சியாய் இருக்கிறது. ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದೆ. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. சங்கீதம் 33:6. ಕೀರ್ತನೆ 33:6. Psalm 33:6. ಯೆಹೋವನ ಅಪ್ಪಣೆಯಿಲ್ಲದೆ ಆಕಾಶ ಉಂಟಾಗಿದ್ದು, ಅದರಲ್ಲಿರುವ ಎಲ್ಲವೂ ಆತನ ಮಾತಿನಿಂದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், ಕೀರ್ತನೆಗಾರನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. சொல்லுகிறான், ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் ದೇವರ ಅಪ್ಪಣೆಯಿಂದಲೂ அவருடைய வாயின் சுவாசத்தினாலே ಅವರ ಬಾಯಿಯ ಶ್ವಾಸದಿಂದ அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ಸರ್ವ ಸೈನ್ಯವನ್ನು ಮಾಡುವಂತಾಯಿತು. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினாலே ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ வானங்களும் ಆಕಾಶವು அது கீழே இருக்கிற சகலமும் உண்டானது. ಅದರ ಕೆಳಗಿನ ಸಕಲ ಉಂಟಾಯಿತು.
ಆಯ್ತು. இன்னைக்கு மனுஷ வார்த்தையினால ಇವತ್ತು ಮನುಷ್ಯನ ಮಾತಿನಿಂದ கசப்பு, வைராக்கியம், ಕೈ ವೈರಾಗ್ಯ, விரோதம் ವಿರೋಧ இதுதான் உண்டாகும். ಇದು ಉಂಟಾಗುತ್ತೆ. வேற ஒண்ணும் உண்டாகாது. ಬೇರೆ ಏನು ಉಂಟಾಗುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரயாசம் இல்லாமல் பலன் இல்லை. ಪ್ರಯಾಸ ಪಡದಿದ್ರೆ ಫಲ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எந்த டிபார்ட்மெண்ட் ஆனாலும் ಅದು ಯಾವ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಆಗಿದೆ, ஏல இருந்து இசட் வரைக்கும் ಏನು ಸೆಕ್ಟರ್, மனிதன் கை வேலை செஞ்சாதான் ஒரு பொருள் வரும். ಆ ಮನುಷ್ಯನ ಕೈಯಿಂದ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಒಂದು ವಸ್ತು ಬರುತ್ತೆ. இது ಇದು ஆதியிலே ಆದಿಯಲ್ಲಿ பிதாவாம் தெய்வம் இந்த பூமிக்கு மனிதன் மேல் போட்ட சாபம். ಆ ತಂದೆಯಾದ ದೇವರು ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಒಂದು பிரயாசம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லைன்ட்ட. ಪ್ರಯಾಸ ಇಲ್ಲದ್ರೆ ಏನು ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா ஆದ್ರೆ அவர் இப்படி ஒன்றையும் சிருஷ்டிக்கவில்லை. ಒಂದನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ದೇವರ ಮಾತಿನಿಂದ மனிதரை மாத்திரம் ಮನುಷ್ಯನ ಮಾತ್ರ கையினாலே சிருஷ்டித்தார். ಕೈಯಿಂದ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் ஜீவாத்மா அடைய ಅವನು ಜೀವಾತ್ಮನೊಂದಿಗೆ அவனுக்கு தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தார். ಅವನು ಶ್ವಾಸವನ್ನ ಕೊಟ್ಟರು. அவன் மூக்கில ஊதினா ಮೂಗಿನನ್ನು ಊದಿದ್ರು. அவன் ஜீவ ஆத்மானா. ಅವನು ಜೀವ ಉಸಿರಾದನು. ஹல்லேலூயா. அதனாலதான் ಅದರಿಂದ சுவாசத்திலே இயேசுன்னு வச்சிருக்கிறார். ಶ್ವಾಸದಲ್ಲೇ ಯೇಸು ಅಂತ ಇತ್ತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினால ದೇವರ ವಾಕ್ಯದ பிதாவாம் தெய்வம் வார்த்தையினாலே ತಂದೆಯಾದ ದೇವರು வானங்களையும் சர்வத்தையும் ಆ ಆಕಾಶವನ್ನ ಸರ್ವವನ್ನ இந்த பிரபஞ்சத்தையும் ಈ உண்டாக்கினா. ಪ್ರಪಂಚವನ್ನ ಅವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின புத்தகம் ಯೇಸು ಬರೆದ Book of Isaiah 42:5. ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ಮಾಡಿ ಅರಬಿ ಭೂಮಂಡಲವನ್ನು ಅದರಲ್ಲಿನ ಉತ್ಪತ್ತಿಯನ್ನು ವಿಸ್ತರಿಸಿ ಲೋಕದ ಜನರಿಗೆ ಪ್ರಾಣವನ್ನು ಹೌದು ಭೂಚರರಿಗೆ ಜೀವಾತ್ಮವನ್ನು ದಯಪಾಲಿಸುವ ಯೆಹೋವನೆಂಬ ದೇವರು ಇರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானங்களை சிருஷ்டித்து ಆಕಾಶವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ அவைகளை விரித்து ಅದನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ பூமியையும் ಭೂಮಿಯು அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் ಉತ್ಪತ್ತಿ ಆಗುವವರೆಗೂ பரப்பினவரும் ಬೆಳೆಸಿದವರು அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் ಇವತ್ತು ಜನರಿಗೆ அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியை கொடுக்கிறவருமான ನಡೆಯುವಂತ ಆತ್ಮವನ್ನು ಕೊಡುವ கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிறதாவது ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಹೇಳುವರು. ஆதலால் வானங்களை சிருஷ்டித்தவர் ಆಕಾಶವನ್ನು வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. சிருஷ்டித்த யாவுக்கு ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಎಲ್ಲದಕ್ಕೂ மனிதனுக்கு ಮನುಷ್ಯನಿಗೂ மிருகங்களுக்கு ಪ್ರಾಣಿಗಳಿಗೂ சகல பிரபஞ்சத்தில் இருக்கிற சகலவற்றுக்கு ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವಂತ ಸಕಲಕ್ಕೂ விழுந்து போன தூதனுக்கும் ಬಿದ್ದುವಾದಂತ அதான் ದೂತನಿಗೆ பிசாசானவனுக்கு ಸೈತಾನಾದವನಿಗೆ ஒரு தெய்வம் உண்டு. ಒಂದು ದೇವರಿದೆ. நாம் ஆராதிக்கிறது. ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கும் அவர் தெய்வமானபடினாலதான் ಅವನಿಗೆ ಅವರು ದೇವರಾಗಿರುವುದರಿಂದ இன்னைக்கும் இயேசுவின் நாமன்னா அவனும் நடுங்குகிறான். ಇವತ್ತು ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ಅವನು ಕೂಡ ನಡೆಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. மனிதன் மாத்திரம் அல்ல, ಮನುಷ್ಯ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவ தூதர்களும் ದೇವದೂತನಿಗೂ அவர் நாமத்தை ಅವರ கனப்படுத்துகிறார்கள். ನಾಮವನ್ನು ಗಣಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. 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 பல தேவ தூதர்கள் ಅನೇಕ ದೇವದೂತರುಗಳು இந்த பூமிக்கு வந்து போனது ಈ உண்டு. ಭೂಮಿಗೆ ಬಂದು ಹೋಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனோவா என்ற ஒரு மனிதன் ಮನೋಹ ಎಂಬ ಮನುಷ್ಯನು அவன் ಹೌದು. தேவதூதனுடைய பாத்துல உள்ள போனான். ಆ ದೇವದೂತನ ಪಾದಕ್ಕೆ ಸೇರ್ಕೋದ. அவன் பாக்குறதுக்கு தெய்வம் மாதிரியே இருந்தான். ಆ ನೋಡುವಾಗ ದೇವರಂಗಿನೇ ಇದ್ದ. உள்ள போனப்போ ಬೀಳಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ அப்ப தேவதூதன் சொல்றான், ಆಗ ದೇವದೂತರು நானும் உன்னை போல ஒருத்தன். ನಾನಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬನು. நீ நானும் சேர்ந்து தொழுது கொள்ள அவர் இருக்கிறார். ನೀನು ನಾನು ಅವರನ್ನು அப்ப ದರ್ಶಿಸಿಕೊಳ್ಳಲು நான் தெய்வம் அல்ல, ನಾ ದೇವರಲ್ಲ. தெய்வம் பரலோகத்தில் இருக்கிறார். ದೇವರು ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் ಯೋಹಾನ அவனும் போய் தூதன் காலில் உள்ள போனான். ಅವನಲ್ಲಿ ದೂತನ ಕಾಲಿಗೆ அப்பயோ அந்த தூதன் சொல்லுகிறான், ಆ ದೂತನೇ ಹೇಳ್ತಾನೆ, நானும் உன்னை போலதான்ப்பா, ನಾನು ನಿನ್ನ ರೀತಿ நாம் 2 பேரும் சேர்ந்து அவரை தொழுது கொள்ளுவோம். அவர் ஒருவரே அதற்கு பாத்திரராய் இருக்கிறார். அதனால் தான் தைரியமாய் தெய்வம் சொல்லுகிறார், சகல சிருஷ்டிப்புக்கு, ಸಕಲ ಸೃಷ್ಟಿಗಳಿಗೂ சுவாசமுள்ளவர்களுக்கு, நடமாடுகிறவர்களுக்கு சிருஷ்டிக்கத்த நானே என்று சொல்லுகிறார். ಸೃಷ್ಟಿಕರ್ತನು ನಾನು ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெய்வம் உனக்கு கொடுத்த இந்த பரிசுத்த வஸ்திரத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಪರಿಶುದ್ಧ ಬಟ್ಟೆಯನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. இல்லை எனில் உன்னை ஏற்படுத்தினவர், உன்னை சிருஷ்டித்தவர் நிச்சயம் உன்னிடத்திலே கணக்கை கேட்பார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನ್ನ ಹತ್ರ ಲೆಕ್ಕವನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்துல பல சாட்சிகள் உண்டு. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು. அதுல ಅದರಲ್ಲಿ 2 பேரும் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். 7 ಜನರನ್ನ ತೋರಿಸಿ ನಾನು நேரம் இருக்குமானால் ಸಮಯ ಇರುವುದಾದ್ರೆ ஒருவரை இன்று கவனிப்பார். ಒಬ್ಬರನ್ನ ಗಮನಿಸಿ. யோசுவா எழுதின புத்தகம் ಯೆಹೋವನ ಅಧ್ಯಾಯ. தாவீதை குறித்து வருகிற வாரத்திலே கவனிக்க கத்த நமக்கு ஒரு விஷயம். ದಾವೀದನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಮುಂದಿನ ಗಮನಿಸೋಣ. யோசுவா எழுதின புத்தகம். ಯೆಹೋವನ ಅಧ್ಯಾಯ. யோசுவா
ಯೇಸುವ 1ாம் அதிகாரம் 9ாம் வசனம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீ ஜீவிತ ಕಾಲವೆಲ್ಲ ஒருவன் உனக்கு முன்பா எதிர்த்து ಒಬ್ಬನಿಂದ ಮುಂದೆಯೂ நிற்பதில்லை. ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. நான் மோசையோடு இருந்தது போல ನಾನು ಮೋಸೆ ಸಂಗಡ ಇದ್ದೆ. உன்னோடும் இருப்பேன். ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ನಾನು ನಿನ್ನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உன்னை கைவிடுவதும் இல்லை. ನಿನ್ನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. 1 யோவான் 1 ಯೋಹಾನ book of 1 John 1 யோவான் 1 ಯೋಹಾನನು 2:27. ಆದರೆ ಆತನಿಂದ ನೀವು ಹೊಂದಿದ್ದ ಅಭಿಷೇಕವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದರಿಂದ ಯಾವನಾದರೂ ನಿಮಗೆ ಉಪದೇಶ ಮಾಡುವುದು ಅವಶ್ಯವಿಲ್ಲ. 2:27. ಆತನು ಮಾಡಿದ ಅಭಿಷೇಕವು ಎಲ್ಲ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಉಪದೇಶ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿತ್ತು. ಸತ್ಯವಾಗಿದೆ, ಸುಳ್ಳಲ್ಲ. ಅದು ನಿಮಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರ ಆತನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. இங்க சொல்லுகிறா, ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் ನೀವು ಅವರಿಂದ ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಅಭಿಷೇಕ உங்களில் நிலைத்திருக்கிறது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದೆ. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ಒಬ್ಬರಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಬೇಕಾದ அந்த அபிஷேகம் ಅಭಿಷೇಕ சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது. ಎಲ್ಲ ವಿಷಯ ಕುರಿತು ನಿಮಗೆ அது ಉಪದೇಶ ಮಾಡಬೇಕಾದ சத்தியமாய் இருக்கிறது. ಅದು ಸತ್ಯವಾಗಿದೆ. அது பொய்யல்ல. ಅದು ಸುಳ್ಳಲ್ಲ. அது உங்களுக்கு போதித்தபடியே ಬೋಧಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ அவரில் நிலைத்திருங்கள். ಅವರಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಿ. ஹல்லேலூயா. மேலே சொல்லுகிறார், ಮೇಲೆ ಹೇಳ್ತಾರೆ, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து ನಿಮ್ಮನ್ನು ವಂಚನೆ ಮಾಡುವವರ ಕುರಿತಾಗಿ இவைகளை உங்களுக்கு எழுதுகிறார். ಇದು ನೀವು ಬರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த உலகம் ಈ ಲೋಕ உங்களை வஞ்சிக்கிறது. ನಿಮ್ಮನ್ನು ವಂಚನೆ ಮಾಡ್ತದೆ. உலகம் உங்களை வஞ்சிக்கிறது. ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಮೋಸ ಮಾಡ್ತದೆ. ஆதலால் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்லுகிறேன், ಆಗ ನಿಮ್ಮನ್ನು ಬುದ್ಧಿ அபிஷேகம் பண்ணப்பட்டவனே, ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು நீ பெற்ற அபிஷேகம் ಹೊಂದಿಕೊಂಡ ಅಭಿಷೇಕ உன்னில் நிலைத்திருக்கிறது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அங்க யோசுவாவுக்கு சொன்னார், ಅಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಹೇಳ್ತಾರೆ, உன் தேவனாகிய கர்த்தர் ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನು மோசையோடு இருந்தது போல ಮೋಸೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. 5ல சொன்னா 5ನೇ ಹೇಳಿದ್ರು, நீ பலம் கொண்டு திடமனதா இரு. ನೀನು ಧೈರ್ಯವನ್ನು ದೃಢವಾಗಿರು. நீ உயிரோடு இருக்க நாளும் ஒருவனும் உனக்கு முன்னாடி வரமாட்டான்பா. ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಒಬ್ಬನಿಂದ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ நான் ನಾನು மோசையோடு இருந்தது போல உன்னோடு. ಮೋಸ ಸಂಗಡ ಇರ್ತದೆ, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರ್ತೇನೆ. அப்படியே அந்த 1:9 வந்தீங்கன்னா, ಆ 1:9ಗೆ ಬಂದ್ರೆ தன்னை தெய்வம் ನನ್ನ ದೇವರು யோசுவா கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, ಯೇಸು ಮೊದಲು ಹೇಳುವಾಗ நான் மோசையின் தெய்வம், ನಾನು ಮೋಸೆ ದೇವರು, பிதாக்களின் தெய்வம் ತಂದೆಯಿಂದ ದೇವರು அப்படின்னு சொல்லிட்டு ಆ ರೀತಿ ಹೇಳಿ அவனுக்கு சில ஆலோசனை, ಕೆಲವು சில ಆಲೋಚನೆ வழிமுறைகள் எல்லாம் சொல்லி தர. ದಾರಿಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾನೆ. இதெல்லாம் நீ செய்யணும், ಇದೆಲ್ಲ ನೀ ಮಾಡ್ಬೇಕು, இதெல்லாம் உன்னால முடியும் ಇದೆಲ್ಲ ನಿಂದ ಸಾಧ್ಯ அப்படின்னு சொல்லிட்டு ಆ ರೀತಿ ಹೇಳಿ இதெல்லாம் நீ செய்தாயானா, ಇದೆಲ್ಲ ನೀನು ಮಾಡಿದ್ರೆ நான் மோசையின் தெய்வம் அல்ல, ನಾನು ಮೋಸೆ ದೇವರಲ್ಲ, உன்னுடைய தெய்வம். ನಾನು ನಿನ್ನ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, பலி அல்ல, ಬಲಿಯಲ್ಲ, பலிபீடம் சுத்தமா இருக்கணும். ಬಲಿಪೀಠ ಶುದ್ಧವಾಗಿರ್ಬೇಕು. எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಂಗಂದ್ರೆ ಏನ? உன் சோத்திரம் இல்ல, ನಿನ್ನ ಸ್ತೋತ್ರ ಅಲ್ಲ, சோத்திரம் போடுற நீ பரிசுத்தமா இருக்கணும்ன்ற ಸ್ತೋತ್ರ ಹೇಳುವಂತ ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ಬೇಕು ಅಂತಾರೆ. பலியாகிய ಬಲಿಯಾಗಿರ್ಬೇಕು. ஆடோ மாடோ புறா குஞ்சோ ಆ ಆಡೋ ದನವೋ ಕುರಿಯೋ ಅದು ಅಲ್ಲ. ಅದಲ್ಲ. பலிபீடம் ஃபர்ஸ்ட் பரிசுத்தமா இருக்கணும்ன்றாரு. ಬಲಿಪೀಠ ಮೊದಲು ಶುದ್ಧವಾಗಬೇಕು. தேவ மகிமை இறங்க வேண்டுமானா ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿಬೇಕು. பலிபீடம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ಬಲಿಪೀಠ ಶುದ್ಧವಾಗಿರ್ಬೇಕು. பலிபீடம் பரிசுத்தமா இருந்தாதான் ಬಲಿಪೀಠ ಶುದ್ಧವಾದ್ರೆ அதன் மேல் வைக்கிற ಅದರ ಮೇಲೆ ಇಡುವ பலி பரிசுத்தமா இருக்கும். ಬಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುತ್ತದೆ. அப்பதான் தெய்வம் இறங்குவா. ಆಗ ದೇವರು இன்றைக்கு பல ஜெபத்திற்கு, ಅನೇಕ நம்முடைய ಪ್ರಾರ್ಥನೆಗಳು, ஸ்தோத்திரத்திற்கு, நம்முடைய கூப்பிடுதலுக்கு, நம்முடைய உபவாசத்திற்கு பதில் இல்லை. ಉತ್ತರ ಇಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? பலிபீடமாகிய இந்த சரீரம் ಬಲಿಪೀಠವಾಗಿರುವ சுத்தமில்லாமல் இருக்கிறது. ಶುದ್ಧವಿಲ್ಲದೆ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் அதனால் பலி அல்ல, பலி அல்ல. இந்த பலிபீடத்தை சுத்தம் செய்ய சொல்லுகிறார். ಬಲಿಪೀಠವನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಬೇಕು ಹೇಳ್ತಾರೆ. பலிபீடத்தை ಬಲಿಪೀಠವನ್ನು சுத்தி செய்ய வேண்டும். ಶುದ್ಧ ಮಾಡಬೇಕು. அதை பரிசுத்தப்படுத்தும்படி ಅದು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುವಂತೆ, அது அபிஷேகம் பண்ணப்பட கடவுது. ಅದು ಅಭಿಷೇಕ ಮಾಡುವಂತಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலிபீடத்தை கூட தெய்வ அபிஷேகம் பண்றாருங்க. ಬಲಿಪೀಠವನ್ನು ಕೂಡ ದೇವರ ಅಭಿಷೇಕ ஏன்? ಮಾಡ್ತಾರೆ. ಯಾಕೆ? அதற்கு முன்பு வருகிறவன் ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ ಬರುವವನು அப்படிப்பட்டவனாய் இருக்கிறான். ಆ ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஏன்னா ಯಾಕೆ? அந்த பலிக்கான தெய்வம் ಆ ಬಲಿಗಿರುವ ದೇವರು பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ದೇವರ
பலிபீடத்தையே தெய்வம் இவ்வளவு கவனிப்பாரானா, பலிபீடத்திற்கு இவ்வளவு பரிசுத்தம் தேவையானா அவரை ஆராதிக்கிற உனக்கும் எனக்கும் எத்தனை பரிசுத்தம் தேவை என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆபகுக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3:13. முதல் ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டி. இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவர். இந்த பிரபஞ்சத்துல அபிஷேகம் பண்ணினவனை முதன்மையானவனாய் கர்த்தர் பார்க்கிறார். அவன் பிரதானமானவன். தேவ பார்வையில அவன் கனமுள்ளவனாய் இருக்கிறான். அவனை ரட்சிப்பதற்காக, அவனை காப்பதற்காக, அவனை ஆசீர்வதிப்பதற்காக, அவனை நடத்துவதற்காக, சகல போராட்டங்களுக்கும் சத்துருவுக்கும் வியாதிக்கும் கொள்ளை நோக்கும் அவனை தப்புவிப்பதற்கு தெய்வமே புறப்படுகிறார். ஆதலால் தெய்வம் உன்னை காக்க வேண்டும். நீ அபிஷேகத்தை சங்கீதத்திலே சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் நினைக்கிறேன் 127 வாட்ச்மேன் என்னதான் கேட்ட வாட்ச் பண்ணாலும், போலீஸ் நைட்டு என்னதான் ரவுண்ட்ஸ் வந்தாலும், போலீஸ் ரவுண்ட்ஸ் வராங்க, கேட்ல செக்யூரிட்டி இருக்கிறாங்க அப்படின்னு தெய்வம் கொஞ்சம் தூங்கினாருன்னா மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிடுமா. அவன் என்னதான் விழித்து இருந்தான், அவர்கள் என்னதான் காவல் காத்தாலும் தெய்வம் காக்கவில்லையானால் அவர்களுடைய காவல் எல்லாம் வீண் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் தேவ பிள்ளைய தெய்வம் உன்னை காத்து நடத்த வேண்டுமானால், உலகம் முழுவதற்கும் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்த வேண்டுமானால் நீ அவர் பார்வையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகத்தை காத்துக்கொள். இழிவான காரியங்கள் உலக வஞ்சகத்திற்கு எழுப்புண்டு போகாதபடி நீ அவரால் பெற்ற அபிஷேகம் உன்னில் நினைத்திருக்கிறது. அது காக்கப்படுவதற்காக தெய்வம் உன்னை போதித்து நடத்துகிற அவருடைய வசனத்திற்கு போதனைக்கும் செவி கொடுத்து நடக்கப்படகு. யோசுவாவுக்கு அதை தான் கர்த்தர் சொன்னார். அப்ப யோசுவா கிட்ட சொன்னார், நான் சொல்லுகிறபடி எல்லாம் நீ நடந்தனா யோசுவாவே உன்னை ரட்சிப்பதற்கு நானே உன் தேவனாயிரும். நம்பர் என்னாகமத்தின் புத்தகம் நம்பர் 27:8 யோசுவாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது. 27:18 ಅದಕ್ಕೆ ಯೆಹೋವನು ನೂನನ ಮಗನಾದ ಯೆಹೂಷನ ಆತ್ಮವರ ವಂಶದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಮಹಾಯಾಜಕನಾದ ಎಲ್ಲಾ ಜಾರನ ಮತ್ತು ಸಮೂಹದವರೆಲ್ಲರನ್ನು ಅವನ ಮೇಲೆ ಕೈಯಿಟ್ಟು ಅವನ ವಿರುದ್ಧ ಅಧಿಕಾರವನ್ನು யோசுவாவை மோசேனுடைய காலம் முடிய போகிறது. மோசே மரிக்க போகிறார். இப்ப ஆண்டவர் மோசேனிடத்துல சொல்லுகிறார், மோசேக்கு பிள்ளைகள் மகன்கள் இருந்தார்கள். ஆரோன் அவருடைய பிள்ளைகள் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் மோசேனுடைய ஸ்தானத்திற்கு யோசுவாவை ஏற்படுத்து என்று சொல்லுகிறார். அவனை எல்லாருக்கும் முன்பு கரங்களை வைத்து அவனை அபிஷேகம் பண்ணு, உன்னுடைய ஸ்தானத்தை அவனை நிறுத்து என்று சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா?
ಏನು ಗೊತ್ತಾ? ಯೋಸುವ ಯಾತ್ರೆಯಾಮತ್ತಿನ ಪುಸ್ತಕ Book of Exodus 33:11. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுடைய ஆலயமாகும். தேவன் பேசுகிற இடமாகும். தேவ பிரசனம் தங்கி இருக்கிற இடமாகும். தேவனுடைய வீடாகும். தேவனுடைய வாசஸ்தலமாகும். தேவனுடைய வீட்டை விட்டு யோசுவா பிரியாது இருந்தான். அப்ப யோசுவாவுக்கு என்ன வயசு? என்ன வயசு இருக்கும்? என்ன வயசு இருக்கும்? வயசு கேட்கணும். யோசுவா எகிப்தை விட்டு புறப்படும் போது, எகிப்திலிருந்து விடுதலை பெறும் போது அவனுக்கு வயது ஏறக்குறைய 40 ஆம்பளை. இவன் ஆண்டவர் சமூகத்திலேயே உட்கார்ந்துருக்கான். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுங்க. இன்னைக்கு காலைல பவுல் ஆண்டவர் பேசி வசனம் சொன்ன மாதிரி ஆண்டவர் யோசுவாகிட்ட வந்து, யோசுவா நீ மாத்திரம் ஆலயத்திலே தங்கி இருந்தேன்னு வச்சுக்க, உன் பாஸ்டர் செத்தோன்னு உன்னை நான் பாஸ்ட் ஆக்குறேன்னு ஆண்டவர் கமிட் பண்ணி இருந்தாருன்னா, இப்ப யோசுவா ஆலயத்தை விட்டு போவான்? என்ன வந்தாலும் இங்கே உட்கார்ந்து இருப்பான். உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்லினா கம்பெனி போறோம், நீ வா நான் கொடுக்குறேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு கூப்பிட்டா வேலைக்கு போவோம், உட்கார்ந்து இருப்போம். நான் போனா பிரயாசப்பட்டா நான் ஜெபம் பண்ணா வேல்யூ என்ன? எனக்கு பதில் என்ன? யோசுவாவுக்கு ஆண்டவர் எங்கேயும் அப்படி சொல்லல. ஆனா அவன் தேவ சமூகத்தை விட்டு புரியாதிருந்தாங்க. வேதம் அவனுடைய வாழ்வை குறித்து சாட்சி கொடுக்கும். அவனுக்கு குடும்பம் இருந்தது. அவனை பெற்றவர்கள் கூட பிறப்புகள் உறவுகள் எல்லாரும் இருந்த போதும் அவன் ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்தான். அடுத்தது மோசே பின்னாடியே சுத்திடுவான். இப்போ மோசேனுடைய காலம் முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், மோசே நீ மரிக்க போற, இப்ப ஜனங்களை நடத்த அடுத்த பாஸ்டர் வேணும். ஆனா நிறைய பேர் இன்னைக்கு செகண்ட் ஜெனரேஷன் யோசுவாக்கள் எழும்பட்டுன்னு ஜெபம் பண்றாங்க. நல்லது, யோசுவாவுக்குள் இருந்த ஆவி உண்டாகட்டும். ஆலயத்தை விட்டு பிரியாதவர்கள் இருக்கட்டும். ஊழியக்காரனை நேசித்து ஊழியக்காரனோடு இருக்கிறவர்கள் எழும்பட்டும். அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். யோசுவாவை கர்த்தர் ஏற்படுத்த சொன்னார். காரணம் அவன் ஆலயத்திலே தங்கி கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்றினார். 40 வயதுல கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்கினார். 110 வயதுல அவன் சாக போறான். இப்ப அவனே சொல்றான். யோசுவா 24ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. யோசுவாவை சொல்லுகிறான், பிதாக்களை போல அப்படின்னா அவங்க அப்பாவை மாதிரி மோசே மாதிரி நானும் மரிக்க போகிறேன், நானும் சாவ போறேன். 110 வயதுல அவன் சொல்ற வார்த்தை, இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு சொன்னதுல ஒன்றும் தவறவில்லை. நானும் தவறாமல் அவருக்கு கீழ்ப்படித்தேன். நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்ந்தேன்.
ಸೃಷ್ಟಿಯ ಜೀವಿತವನ್ನು ಮಾಡಿದೆ. அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல சொல்றான், ಅದರ ಮುಂದಿನ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, நானும் என் வீட்டாரு, ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು, நானும் என் குடும்பமும், ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬ, நானும் என் பிள்ளைகளும் ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳು கர்த்தரை சேவிப்போம் ನಾವು என்று. ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் எழுதினதுதான் அந்த வசனம். ಅವನು ಬರ್ತಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்? ಯಾಕೆ? அந்த நாட்களில ಆ ದಿನಗಳಲ್ಲಿ எத்தனையோ சத்துருக்கள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ போராட்டங்கள். அல்லேலூயா. உங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. ನಿಮಗೂ ಪ್ರಶ್ನೆ ಬಂದಿದೆ. என்னைக்காவது உன் பிரச்சனைக்கு ನಿನ್ನ ಪ್ರಶ್ನೆಗೆ என்னடா அந்த பிரச்சனைன்னு என்னைக்காவது வஸ்திரத்தை கிழிச்சிருக்கோமா? ಆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗೆ ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದಿರಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவர வாக்கியம் இல்ல, சட்டையை கிழிச்சிட்டு ಬಟ್ಟೆ ನಾಲ್ಕು என்ன கஷ்டம் அப்படின்னு அழுதுருக்கோமா? ಏನು ಕಷ್ಟ ಅಂತೇಳಿ ಅರ್ಥ ಆಗಿದ್ದೀರಾ? அல்லேலூயா. ஆனா யோசுவா ಯೇಸುವ அவனுக்கு வந்த உபத்திரவ, ಅವನಿಗೆ ಬಂದ ಕಷ್ಟ, அவனுக்கு வந்த தோல்வியில ಅವನಿಗೆ ಬಂದ ಸೋಲಲ್ಲಿ வஸ்திரத்தை கிழிச்சு போட்டான். ದೇವ ಅವನ ಬಟ್ಟೆಯನ್ನು ಅರ್ಥ ಆಗ್ತದೆ. சாம்பல்ல போய் உட்கார்ந்தான். ಕೂತಿಗೆ ಕೂತ್ಕೊಂಡನು. துக்கத்துல இருந்திருக்கிறான். ದುಃಖದಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. இது எல்லாம் அனுபவித்து ಇದೆಲ್ಲವನ್ನೂ ಅನುಭವಿಸಿ தைரியமாய் சொல்லுகிறான், ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தர் சொன்னதில் ஒன்றும் தவறினதில்லை. ದೇವರು ಹೇಳಿದಲ್ಲಿ ಒಂದು ತಪ್ಪಿಲ್ಲ. அவைகளை எல்லாம் அவர் எனக்கு நிறைவேற்றினார். ಎಲ್ಲವೂ ನೆರವೇರಿಸಿತು. ஏன்? ಯಾಕೆ? நான் அவருக்கு செவி கொடு, ನಾನು ಅವರಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟೆ. நான் அவருக்கானவனாய் நடந்தேன், ನಾನು ಅವರಿಗಾಗಿರುವನು. அவர் எனக்கானவராய் செயல். ಅವರು ನನಗಿರುವವರಾಗಿ ಮಾಡಿದರು. சத்துருக்களின் மேலே எனக்கு ஜெயம் கொடு, ಶತ್ರುಗಳ ಮೇಲೆ ಜಯ, போராட்டத்தின் மேலே ஜெயம், ಹೋರಾಟದ ಮೇಲೆ ಜಯ, குழப்பத்தின் மேலே ஜெயம், ಕಹಿವಿನ ಮೇಲೆ ಜಯ, வியாதிகளின் மேலே ஜெயம், கஷ்டங்களின் மேலே, நெருக்கங்களின் மேலே அவன் ஜெயம் எடுத்தான். ಜಯ ತೆಗೆದುಕೊಂಡನು. அல்லேலூயா. அதுல இருக்கு 366 ದಿನಗಳು ಇದೆ. 366 முறை பயப்படாதன்னு சொல்லி இருக்கிறார். 366 ದಿನಗಳು ನಿನ್ನ ಭಯಪಡಬೇಡ ಎಂದು ஆனா காலண்டர்ல ಎಷ್ಟು ದಿನ ಇದೆ? ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಎಷ್ಟಿದೆ? 365. 365. இந்த ஒண்ணு மாறினதுக்கு காரணம் இந்த யோசுவாவோட. ಈ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಆಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಯೋಚನೆ. ஆண்டவர் கேட்பாரா? ದೇವರು ಕೇಳ್ತಾರಾ? சூரியன் மறையாம நிக்குமா? ಸೂರ್ಯ ಮರೆಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನಾ? இதுவரை அவன் அப்படி பார்த்ததில்ல. ಇದುವರೆಗೆ ಆ ರೀತಿ ನೋಡಿ அவன் தைரியமாய் ஜெபித்தான். ಧೈರ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ஏன்? ಕೊಟ್ಟನು. ಯಾಕೆ? அவன் அபிஷேகம் பண்ணவன். ಅವನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟನು. அவன் வார்த்தையை ಅವನ ಮಾತುಗಳು பரலோகம் என்னன்னாலும் ஜடம் பண்ண. ಪರಲೋಕ ಯಾವಾಗಲೂ ಜನ அவன் வாயை திறந்து என்ன சொல்றானோ அதை அவன் செய்தே முடிப்பான். ಬಾಯಿ ತೆಗೆದವನು ಏನು ಹೇಳ್ತಾನೋ ದೇವರನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ தெய்வம் அவனுக்கான தெய்வமாய். ದೇವರು ಅವನಿಗಿರುವಂತ ದೇವರಂತ. எங்கிருந்து கூப்பிடுகிறாயோ ಎಲ್ಲಿಂದ ಕೂಗುತ್ತೀವಿ? அவ்விடத்துல கர்த்தர் உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்க தெய்வமாய் இருக்கிறார். ದೇವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಡ್ತಾರೆ. அந்த அபிஷேகத்தை ಅಭಿಷೇಕವನ್ನ நீ காத்துக்கோ. ಕಾದುಕೋ. சர்வ வல்லமையுள்ள தெய்வம், ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು, பிரபஞ்சத்தின் தெய்வம், ಪ್ರಪಂಚದ ದೇವರು, கூப்பிடுதலுக்கு உத்தரவு கொடுக்க ಕೂಗುವುದಕ್ಕೆ போதுமானவர். ಉತ್ತರವನ್ನು ಕೊಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அதனால் தைரியமாக ಧೈರ್ಯವಾಗಿ யோசுவாவை போல ಯೇಸುವನ ರೀತಿ அபிஷேகத்தை காத்துக்கொண்டு ಅಭಿಷೇಕವನ್ನು நீ ಕಾದುಕೊಂಡು ஜெபி. ಪ್ರಾರ್ಥಿಸು. ஜெபம் ஏதுவானாக ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನೇ ಆಗಲಿ, கர்த்தர் உன்னுடைய வார்த்தையின்படியே உனக்கு அதை செய்து ದೇವರು ನಿನ್ನ முடிப்பார். ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ கர்த்தர் ಮಾಡಿ. உங்களோடு இருப்பாரா? ದೇವರು ನಿನ್ನ